அப்புறம் வந்து பாலிட்டிலேருந்து அழகான கொஷின். 2025 குரூப் ஒன்ல பாலிட்டியில் கேட்ட கொஷின் எல்லாம் மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாருமே மேக்ஸிமம் கரெக்டாக போட்டிருப்போம். இப்போ இதில் பொருத்தமான பேர் கேட்டிருக்காங்க. உயர்நீதிமன்றங்களில் குறிப்பிட்ட நீதி பேராணையை பிறப்பிக்கும் அதிகாரம் 226ன்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு சரின்னு தெரியும். இதே உச்சநீதிமன்றத்துக்குன்னா 32ன்னு தெரியும். இது திருப்பி திருப்பி படித்த ஆர்டிக்கிள். அப்போ நமக்கு 1 சரின்னா இந்த 2 வராதுன்னு நான் இப்படி தான் இது எக்ஸாமில் அங்கே டிக் பண்ண பென்சில் வச்சு டிக் பண்ணது தான். இந்த 2ஐயும் எலிமினேட் பண்ணிட்டேன். இந்த 2 வராதுன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்த குறிப்பிட்ட வழக்குகளை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கிள் வந்து 178 கொடுத்துருக்காங்க. இந்த 178 இதெல்லாம் வந்து சட்டமன்றத்தை பற்றி பேசுகிற இடத்துல வரக்கூடியது. சரி, நமக்கு இது கன்ஃபார்மாக தெரியலைனாலும் இதை அப்படியே வச்சுப்போம். அடுத்த வாசிப்போம். 2 அல்லது அதிக மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் அமைத்தலை பற்றி 231 சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் அப்படியே வச்சுட்டு அடுத்த பார்த்தோன்னா இதில் வந்து 2 அல்லது 3 2ல் எது ஒன்று கரெக்டுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இதுவும் வராதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 4 பற்றி நம்ம வாசிக்கவே வேணாம். 2 அல்லது அதிக மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் அமைத்தல் வந்து 231 தான். ஏன்னா இது நம்ம தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல. இந்த 178 வந்து மாநில சட்டமன்றம் அது ரிலேட்டட் பேசக்கூடியது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாலே 1 3 தான் சரி.